ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவிலா ஆர்கானிக் கார்டன். இன்றைக்கி வீடியோ அப்டேட் பார்த்திங்கன்னா கார்டனிங் அப்டேட்டு தாங்க. கார்டனில் இருக்கக்கூடிய செடிகளை தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. என்னுடைய கார்டனில் பார்த்திங்கன்னா நான் வந்து வெள்ளரிலாம் ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணேன். எனக்கு ஃபஸ்ட் டைமே கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணும்போது இதெல்லாம் வந்துட்டு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சது. பாருங்கள், சீட்ஸ் மூலமாக ட்ரை பண்ணது 2-3 மாதத்தில் என்ன வளர்ச்சி இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ இந்த செடியெல்லாம் வந்துட்டு நல்லா பெருசாகவே இருக்குது. இது வந்து பழைய வீடியோ தாங்க. ஸோ நான் கார்டனிங்கை ஸ்டார்ட் பண்ணும்போது என்னுடைய மண் எப்படி இருந்துச்சோ அதனுடைய தன்மை நான் மாற்றி ட்ரை பண்ணும்போது எனக்கு எந்த அளவுக்கு வந்து இந்த மாதிரி செடிகளுடைய க்ரோத் இருந்துச்சுன்றதை நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்னுடைய அனுபவத்தை நீங்களும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணுறவங்க இல்லை கார்டனிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டுட்டு போகணுன்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு கார்டனிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் வாங்கி வைக்கிற எந்த ரகமாக இருக்கட்டும், ரோஸ் கலெக்ஷனாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து அந்த பாட்டிங் பண்ணி அந்த மண்ணை எடுத்து வைக்கும்போது உங்களுக்கு நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். ஃபஸ்ட்டு மண்ணை வளப்படுத்தணும். என்னுடைய ஏரியா பகுதியில் என்னுடைய வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய மண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, சுக்கா மண், கேணி பறிப்பாங்க இல்லைங்களா, அந்த மண். அதாவது ஒயிட்டாக இருக்கும் கொஞ்சம். அந்த மாதிரி சுண்ணாம்பு கலந்த மண், அதை தான் சொல்லுவாங்க சுக்கா மண். அது வந்து இயற்கையாகவே வந்து கிரிப்பாக இருக்கும். நல்லா டைட்டு இருக்கக்கூடிய தன்மை அந்த மண்ணுக்கு இருக்கனால அதை சுற்றுப்புறங்களில் வீட்டு பகுதியில் போடுவாங்க. தண்ணி வந்து அரிச்சிட்டு போகாத அளவுக்கு அந்த மண் தான் ஃபஸ்ட்டு பேசிக்கு. அதுக்கு மேலே நான் வந்து சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய தோட்டத்து மண்ணை எடுத்து கொட்டிக்கிட்டேன். எந்த அளவுக்கு எனக்கு வந்து கார்டனிங் வேணும் அந்த நினைக்கிறேனோ அந்த ஏரியாவில் அந்த மண்ணையும் கொஞ்சம் எடுத்து கொட்டிக்கிட்டேன். கொஞ்சம் செம்மண் கூட கிடச்சது, அதையும் கொட்டிக்கிட்டேன். அந்த சுக்கா மண்ணுக்கு மேலே இந்த லேயர்லாம் போட்டுக்கிட்டேன். அதுக்கு மேலே காஞ்ச இலைகள் அதையுமே போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி கழுவுற தண்ணி, உளுந்து கழுவுற தண்ணி, மாவு அலசுற தண்ணி, அப்புறம் வந்துட்டு காய்கறி வேஸ்ட்டு கொஞ்சம் காய வச்சு அதையுமே இந்த மண்ணில் போட்டு விட்டேன். இது வந்து இப்படியே போட்டால் மக்காது இல்லைங்களா, இதை வந்து மக்க வைக்கிறதுக்கு சீக்கிரமாக நம்ம வந்து இது கூடவே பார்த்திங்கன்னா புளிச்ச தயிர், நல்லா தயிரை புளிக்க வச்சு அப்புறம் நாட்டு சக்கரை கலந்து அது கூட ஒன்றுக்கு ஒரு 10-20 லிட்டர் தண்ணி கலந்து இந்த மாதிரி அந்த மண்ணில் தெளித்து விடணும். கிடைக்கக்கூடிய அந்த காய்கறி வேஸ்ட்டையும் நம்ம டைரெக்டாக போட்டுட்டு இந்த மாதிரி தண்ணி தெளித்து விடணும். மீன் அமிலம் இருந்தால் அதையுமே நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அது கூட தண்ணியை அதாவது 5 எம்எல்லுக்கு 10-20 லிட்டர் தண்ணியில் கலந்து இது கூட தெளிச்சிட்டு இந்த மாதிரி மாற்றி மாற்றி தான் நான் லிக்யூடு முறையில் வந்துட்டு இந்த மண் கலவை மேலே தெளிச்சு விட்டுக்கிட்டே வந்தேன். தொழு உரம் கிடச்சது, அதையுமே நான் போட்டேன். இந்த மாதிரி நான் போட்டுட்டு வரும்போது என்னுடைய மண் இயற்கையாக வளமாக வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து செடிகள் கீழே வச்சுருப்பேன். பாருங்கள் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். தளிர்கள் வந்து எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். கீழே இருக்கக்கூடிய அந்த மின்ட்டு பிளான்ட்டையும் பாருங்கள், சூப்பராக வந்து வளர்ந்துருக்கு பாருங்கள். இது வந்து ஒரு சின்ன பாத்தி மாதிரி கட்டி கல்லை வச்சுட்டேன். இந்த ஓரப்பகுதிகளில் சூப்பராகவே வளர்ந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் வல்லாரைக்கீரை, இந்த ரெண்டுமே வந்து கொஞ்சம் தண்ணி ஈரமாக இருக்கக்கூடிய இடத்துல வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா செழிப்பாக வளரும். நம்ம விரும்பக்கூடிய செடிகளை வந்து நம்ம கார்டனிங்கை வச்சு நம்ம வளர்க்கும்போது அது வந்து நமக்கு நல்லாவே ஈல்டு கொடுக்கும். நமக்கு வந்து மன நிறைவாக இருக்கும். அந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு நம்ம கார்டன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு நம்ம கார்டன் சாயிலை ஃபஸ்ட்டு ஃபர்டைல் சாயிலாக மாற்றணும். வளமிக்க மண்ணாக மாற்றிட்டு அந்த மண்ணில் எடுத்து நம்ம பாட்டிங் பண்ணி எல்லா செடிகளையும் நடும்போது நமக்கு வந்து அது வந்து நல்லா ஈல்டு கொடுக்கும். இந்த வீடியோ இப்படி தாங்க நான் என்னுடைய கார்டனிங்கை ஸ்டார்ட் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மெத்தட் தான் என்னுடைய சப்ஸ்கிரைபரும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே சொன்னேன். அவங்களுக்கும் நான் ஹெல்ப் பண்ணி அவங்களுடைய கார்டன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நானும் சப்போர்ட் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கும் நல்லாவே இந்த மாதிரி ஈல்டு கொடுத்துட்ருக்கு. இதையும் நான் வீடியோவில் நான் உங்களுக்கு போட்டிருப்பேன். என்னுடைய கார்டன் பாருங்கள், எல்லா செடிகளையும் நான் அதுக்கப்புறம் வாங்கி ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். சூப்பரான முறையில் வந்து எனக்கு வளர்ந்துட்டு இருக்குது. நல்லாவே ஈல்டும் கொடுத்துட்ருக்கு. எனக்கும் தேவையானதை எடுத்து பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள்,